தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் எஸ்.எஸ்.என். திருமண மண்டபத்தில் சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கான விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஆலங்குளம் காவல் ஆய்வாளர் சாகுல் ஹமீது தலைமை வகித்தார். கூட்டத்தில் காவல் ஆய்வாளர் சாகுல் ஹமீது கூறியதாவது: வெளியூர் செல்லும்போது வீடுகளை பூட்டிவிட்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அடையாளம் தெரியாத நபர்களை வீட்டிற்குள் அனுமதிக்கக்கூடாது. சந்தேக நபர்களின் விவரங்களை காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் வீட்டிற்கு வெளியே சாவியை மறைத்து வைக்கக்கூடாது என்றும், பெண்கள் அதிகாலை நேரங்களில் நகைகளுடன் தனியாக நடைபயிற்சி செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆலங்குளம் காவல்துறையினர் ஆட்டோவில் ஒலிபெருக்கி மூலம் பல்வேறு ஊர்களுக்கு சென்று பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதேபோல் ஆலங்குளம் பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய வீதிகளுக்கு காவல் ஆய்வாளர் சாகுல் ஹமீத் நேரில் சென்று பொதுமக்களை சந்தித்து பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆலங்குளம், குருவன்கோட்டை, நல்லூர், மருதமுத்தூர், குறிப்பன்குளம், கீழப்பட்டமுடையார்புரம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். நாளையிலிருந்து ஆலங்குளத்தை சுற்றி வட்டத்தில் உள்ள கிராமத்து மக்கள் எல்லாருமே சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு போவீங்க. ஒரு 50,000 பேருக்கு மக்கள் அங்க கூடுவாங்க. ஆலங்குளத்து மக்கள் தான் அங்க கூடக்கூடிய மக்கள் தொகையில ஜாஸ்தி போறது ஆலங்குளம் வட்டத்திலிருந்து தான் போவீங்க. அதனால தயவு கூர்ந்து யாருமே வீட்டுல நகையோ பணமோ விலை உயர்ந்த பொருட்களோ எதுவுமே வச்சுட்டு போக கூடாது. வச்சுட்டு போனால் திருடர்கள் திருட்டு போனால் நம்ம இழந்துருவோம். அதனால முன்னெச்சரிக்கையாக இந்த நோட்டீஸ்ல என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம். வீட்டில் நகையை வைக்காதீங்க, பாதுகாப்பா. இன்னைக்கு நான் சனிக்கிழமை பேங்க் இருந்தா பேங்க்ல கொண்டு வச்சுக்கலாம், இல்ல சொந்தக்காரங்க கிட்ட கொடுக்கலாம். சொந்தக்காரங்கன்னா ஆலங்குளத்தில் உள்ள வீட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த வீட்லயும் திருட்டு போயிடக்கூடாது. எங்கேயா தூரம் தென்காசி, திருநெல்வேலி இருந்தா அங்க கொடுத்து விட்டுடலாம். இல்லைன்னா நகை பணத்தை இங்க கையில எடுத்துட்டு போயிருங்க. சரியா? இதை கடைபிடித்தால் உங்களுடைய பொருட்கள் பாதுகாக்கப்படும். மறக்க மாட்டீங்க.